ஐடில ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, மாறி மாறி இருக்கணும். ஓகே. ஆனா நம்ம டிரைவிங் பண்ற ஓட்டுநர் நண்பர்கள் இருக்காங்க. வேற வழியே இல்ல. அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியாது. ஒரே பொசிஷன்ல இருந்தே தான் வண்டி ஓட்டணும். இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன ஸோ இந்த டிரைவிங் டிரைவிங் முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை வரும். கார் டிரைவிங் பண்றோம். கார் டிரைவிங் எந்த மாதிரி டிரைவிங் இருந்தாலும் பர்ஸ் பின்னால வச்சுக்க கூடாது ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது பர்ஸ் பின்னால வச்சுப்பாங்க. பர்ஸ் பின்னால வச்சாலும் பட்டெக்ஸ் ஒரு சைடு மேல கீழே ஆயிடும். கண்டிப்பா இது வந்து இந்த வர்டிக்கல் பெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப பிரச்சனை வரும். இதெல்லாம் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. பர்ஸ் வைக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனையான. ஆனா பர்ஸ்னால ரொம்ப பிரச்சனை வரும். சில பேரோட பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசெல்லாம் அதுல ஒண்ணுமே இருக்காது. வெறும் கார்டு தான் இருக்கும். கார்டு மாத்திரமே எக்கச்சக்கமா இருக்கப்போ அது இவ்வளவு பெருசா இருக்கும் பர்ஸ். ஸோ அது ரொம்ப வருஷமா இருக்கும் அந்த இது. ஸோ சேர்ந்து வரும். இப்போ அந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா எஃபெக்ட் பண்ணும். நான் சில பேர் சொல்லுவாங்க நான் தூக்கி வச்சிருவேன், நான் உட்காரும் போது வச்சிருவேன் அப்படின்வாங்க. உட்காரும் போது வச்சாலும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்தா பிரச்சனை. ஆமா ஆமா 1/2 hour போதுமே கெடுறதுக்கு. இப்போ சரி பண்றதுக்கு 1/2 hour தான் ஆகுதுன்னா கெடுறதுக்கும் அதே டைம் போருமே. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி டெய்லி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது அவ்வளோ அப்படியே மெயின்டைன் ஆகும்ல. அதை கெட்டு போனது இன்னும் மெயின்டைன் ஆகினே இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதை எப்பனா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது வெயிட்டா ஏதாவது தூக்கும் போது ட்ரிகர் ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வெயிட் தூக்குனதுனால தான் எனக்கு வந்துருச்சு. அதுதான் வேற. பண்ண தப்பு வேற. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இப்ப வண்டி ஓட்டும் போது இந்த பள்ளத்துல இது எஃபெக்ட் ஆகும். அப்போ இவங்க நினைச்சுப்பாங்க வண்டி ஓட்டுறதுனால தான் எனக்கு வந்தது. ஆக்சுவலி வண்டியில ஒண்ணுமே இல்லை.